குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 3ல ஃபஸ்ட் யூனிட் தான் பார்க்குறோம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால் ஒரு கவிதை பார்த்து முடிச்சிட்டோம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தி உரைநடை பகுதி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மற்ற வகுப்புகள் பார்க்கலாம். இப்போ பாருங்க. அதாவது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு இந்தியா இன்னைக்கு ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல பல புதுமைகளை புகுத்தியும் இன்னை வரைக்கும் இன்னையும் இருந்துகிட்டு இருக்கிற நாடா இருக்குதுன்னா அப்போ பங்களிப்பு நிறைய பேருக்கு பங்களிப்பு இருந்திருக்கு இல்லையா? அப்படி யாரோட பங்களிப்பு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன 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 ஒவ்வொருத்தருடைய எல்லாருக்கும் ஒரு சிறு துளி தான் இதெல்லாம். இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களுடைய பெயர்கள் இங்க கொடுத்திருப்பாங்க. அவங்களுடைய பாடத்தை தான் நம்ம படிக்க போறோம். இப்போ காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும். அப்ப இந்தியாவுடைய விடுதலைக்கு எப்ப விடுதலை அடைஞ்சதுன்னு பாருங்க. அப்போ நாடு எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகறிந்த உண்மைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் விடுதலைக்கு பாடுபட்டார் என்பது தெரியும். அதுக்கப்புறம் பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காக அவர் பாடுபட்டிருப்பார். பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் இக்காலகட்டத்தில் மாதிரி அக்காலகட்டத்தில் சமமாக நடத்தப்படவில்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்னைய வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யுது. அப்ப அந்த காலகட்டத்துல எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அப்ப பெண்கள் முன்னேறினாதான் நாடுகள் முன்னேறும் அப்படின்றது ஒரு கண்ணோட்டத்துல அந்த பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் சமுதாயத்துல மறுமலர்ச்சி. சமுதாயம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பழமைவாதம், அதாவது இன்னைக்கும் பழமைவாதம் சில பகுதிகளிலேயே சிலர்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு அந்த பழமைவாதத்தை. அதாவது பண்பாடு கலாச்சாரம் என்பது வேறு, ஆனா பழமைவாதம் என்பது வேறு. பிற்போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிற்போக்கையே பயன்படுத்திட்டு இருந்தா இன்னைக்கு வர காலகட்டத்துக்கு அதையே பிடிச்சிட்டு இருந்தா எப்படி மாறாம அது சாத்தியம் இல்லைல்ல. அதாவது நம்ம காலத்துக்கு ஏற்றவாறு எப்படி நம்ம மொழி தமிழ் மொழியே புதுப்பிக்கப்பட்டிருக்குதுன்னா அதே மாதிரி நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் என்பது மெருகேற்றப்படுமே ஒழிய அது என்ன செஞ்சக்கூடாது, அது மாறுபடக்கூடாது, முற்றிலும் மாறுபடக்கூடாது. ஆனா நம்ம என்ன செய்யணும், அதை பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கடத்தப்படும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பழமைவாதத்துல இருந்து புதுசுக்கு ஒரு வரவேற்கிறது. இப்ப எப்படி நம்ம செய்யறோம்? இங்க பாருங்க எப்படின்னா பொங்கல் இருக்குதுன்னா காணும் அதாவது போகி பொங்கல் இருக்கு. போகி பொங்கலுக்கு என்ன செய்வாங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்ப பழையதை நீக்கி புதியதை வரவேற்கிறது. அது தை பொங்கல் தமிழர் திருநாள் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தமிழர் திருநாளை வரவேற்கிறது தான் அந்த போகி அன்றைக்கு கொண்டாடுறது. ஆனா நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, வீட்டுல இருக்கிற குப்பைங்களை பிளாஸ்டிக் டயரு இது எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு என்ன செய்யறது, பொல்யூஷனை ஆக்குறது. இதுதான் நம்ம மக்கள் செய்யுது. அப்போ அந்த மாதிரி இல்லாம எதற்கு பழமைவாதத்தை பின்பற்றணும் அதற்கு தான் பயன்படுத்தணும், எதற்கு நீக்கணுமோ அதுக்கு நீக்கணும். ஆனா பழமைவாதத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப பழமைவாதத்திலிருந்து புதுமைக்கு வர்றதுதான் சமுதாயத்தில் மறுமலர்ச்சி, ரினைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தீண்டாமை ஒழிப்புனா மக்கள் கிட்ட வேறுபாடு, அதாவது உயர்வு தாழ்வு, அதாவது இது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜாதி, அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதியினர் இப்படின்றது ஜாதி அடிப்படையில மக்கள் வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ நிறைய, அதாவது ஒரு சாரருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா சலுகைகளும், ஒரு சாரருக்கு பார்த்தீங்கன்னா சாலையில செல்றக்கூடிய கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி தான் தீண்டாமை என்பது பார்த்தீங்கன்னா தொடர்றதுக்கு கூட ஒருத்தர் தொட்டு கூட அவங்கள கிட்ட கூட அணுக விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் மிக பழமையான பழமைவாதத்தை பின்பற்றிய காலமாக தான் இருந்திருக்கும் அவர் வாழ்ந்த காலத்துல. அப்ப தீண்டாமை ஒழிப்பு, அதை ஒழிக்கிறதுக்காகவும் அவர் பாடுபட்டிருப்பாரு. எளிமையை ஒரு அறமாக போற்றணும். எளிமைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி. அதாவது சிம்பிளிசிட்டினா ரொம்ப எளிமையான, ஆடம்பரம் எதற்கு, தேவையானதற்கு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க பாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 3 தானே ஒரு அத்தியாவசிய தேவைன்னா அதுதானே. அப்ப மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு வசதியான ஆடம்பர குடும்பத்துல நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆனா எளிமையாய் ஒரு அறமாகவே இவர் போற்றினவர். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் அந்த அளவுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை கூட கிடைக்க பெறாமல் இருக்கிறதுனால தனக்கு மட்டும் எதுக்குன்றத அந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு அவர் மாறி இருப்பார். அதுக்கு மாற்றிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம் வாருங்கள். அப்ப இந்தியா முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பாரு. அவர் காலடி படாத இடமே இல்லைன்னு சொல்றாங்க. இங்க ஒரு கேள்வி உங்களுக்கு, யாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பாரு? ஏன்னா இவரு இப்ப தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்திருப்பாரு. இந்தியாவிற்கு வந்ததுக்கு அப்புறம் அப்ப இந்தியா, அதாவது மக்களுடைய நல்லதுக்கு பார்க்க போறாருன்னா
அப்போ இந்திய மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது அதனுடைய பேக்ரவுண்ட் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு மக்களுடைய நிலைமை தெரியணும் இல்ல. அப்ப மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா தானே அதற்கேற்றவாறு அவர் செயல்படுத்த முடியும். அப்போ மக்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு அது பார்க்கறதுக்காக என்ன செஞ்சிரு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா, பல மாநிலங்கள் அதாவது இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். இது உங்களுக்கு ஹோம்வொர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில அவர் வந்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். அதுல ஒண்ணு தான் வந்துட்டு தமிழ்நாடும் ஒன்று. தமிழ் மக்கள் மீதும், தமிழ் நாட்டின் மீதும், தமிழ் மொழியின் மீதும் பற்று ஏற்பட்டிருக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம். அருங்காட்சியகம் மதுரையில இருக்குது. எதற்காக? அதாவது ஒரு ஒரு நினைவு சின்னம் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய நினைவு தினமாக இருக்கட்டும், அவங்களுடைய பங்களிப்பு செய்த ஏதாவது ஒரு நினைவு கூறும் வகையில தான் வந்துட்டு ஒரு அமைச்சிருப்பாங்க. அப்ப மதுரையில எந்த தினத்துல வந்துட்டு இந்த அருங்காட்சியகம், காந்தி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டதுன்றத தேடி பாருங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க. காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும், தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. ஆமா. ஏன்னா, அவருக்கு அந்த மக்கள் மேல நாடு மேல மட்டும் கிடையாது. மக்கள் மேல மட்டும் கிடையாது. அந்த மொழி மேலயும் அன்பு இருந்திருக்கு. அதனால தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த அன்பு மக்கள் மேல இருக்கிறதுனால அடிக்கடிக்கு பல முறை வந்துட்டு தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பார். அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ள அவற்றின் சிலவற்றை காண்போம். அப்போ நெறைய முறை தமிழ்நாட்டிற்கு வந்த அவரு, அப்ப பல சுவையான நிகழ்வுகள் நடந்திருக்குது. அதுல மட்டும் சிலவற்றை நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த பாடமா. 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். எங்க வந்தார்னா, சென்னைக்கு வந்திருக்காரு. எப்பன்னா, பிப்ரவரி மாதம். ஆண்டு வந்து 1919. எதற்காக வந்தார்ன்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அப்போது ஆங்கில அரசு ரவுலட் என்னும் சட்டத்தை, கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, ரவுலட் சட்டம். இது வந்து இந்தியர்களால் பார்த்தீங்கன்னா, கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஏன் பார்த்தீங்கன்னா, ஆங்கில அரசுனா யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசு, அப்படி இல்ல இங்கிலாந்து அரசு, இல்லாட்டி நீங்க இந்த ஆங்கில அரசு. இந்த 3 வகையிலயும் சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பிய கண்டத்திலிருந்து வந்த, இந்த இங்கிலாந்து நாட்டிலிருந்து வந்த பல அரசர்களால் தான் இந்த நாடு வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி அவங்க இயற்றின ஒரு சட்டம் தான் ஏன் பார்த்தீங்கன்னா, ரவுலட் என்ப சட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கில அரசு பார்த்தீங்கன்னா, பல அடக்குமுறைகளை வந்து மக்கள்கிட்ட திணிச்சிருப்பாங்க இல்லையா? இது எல்லாம் என்ன செஞ்சிரு பார்த்தீங்கன்னா, இந்த அ மக் நான் தேசியவாதிகள்லாம் கிளர்ந்து எழுந்திருப்பாங்க. அதாவது அவங்கள அடக்குமுறைக்கு வந்துட்டு கேள்வி கேட்பாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கிறவங்களெல்லாம் யாராவது அதாவது பத்திரிகைகளிலயோ, இல்லாட்டி ஏதாவது துண்டு பிரசுரங்கத்திலயோ, ஏதாவது அவங்களுடைய பாடல்கள் மூலியமாக இப்படியெல்லாம் புரட்சி செய்வாங்க இல்லையா? அப்படி செய்றவங்கள, அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்றவங்கள எல்லாம் அடக்குறதுக்காக தான் ஒரு இயற்றப்பட்ட சட்டம் தான் ரவுலட் சட்டம். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஐரோப்பியர்கள் தான் வந்துட்டு காவலாளர்களா இருந்திருப்பாங்க. காவலர்களா இருந்திருப்பாங்க. போலீஸா இருந்திருப்பாங்க. அப்போ இந்த சட்டத்தின் மூலம் அந்த காவலர்களுக்கு வந்து அதிக உரிமை வந்து குடுத்துருப்பாங்க. எந்த மாரின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் நீங்க விசாரிக்காமல், அதாவது நீதிமன்றத்தின் வாயிலாக விசாரிக்காமலேயே அவங்களை வந்து கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய உரிமை வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த ஆங்கில அரசு வந்துட்டு காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. இந்த காவல்துறையினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை சார்ந்த காவல்துறையினர்கள் தான், இந்த அதிகாரிகள் தான் அவங்களுக்கு. இப்போ கோர்ட் மூலியமா அந்த நீதிமன்றம்னா கோர்ட். அந்த மாரி யாரும் விசாரிக்காது. இந்த முழு அதிகாரத்த வந்து இந்த காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது தான். அப்போ இதனால மக்கள் வந்துட்டு என்ன செய்வாங்க? கடுமையான முறை நடத்தப்படுவாங்க இல்லையா? இதை எதிர்த்து போரிடுறதுக்காக தான் காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வந்திருப்பாரு. அப்போ அதனை எதிர்த்து பெரித போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். அப்போ சாதாரண மக்களையும் போட்டு பேசுறவங்களையும் புடிச்சு போட்டா, அப்ப என்ன செய்ய முடியும்? அதை எதிர்த்து நடத்துறதுக்காக தான் என்ன செஞ்சிருப்பாருன்னா, ஒரு திட்டம் போடுறதுக்காக தமிழ்நாட்டிற்கு வருகை புரிஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் பாருங்க. அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் வந்து நடைபெற்றது. சென்னையில யாரோட வீட்டில்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜியோடைய வீட்டில் வந்து. ராஜாஜி யாரு? எந்த ஊர்க்காரரு? அவர் தமிழ்நாட்டுல எந்த மாதிரி பதவியெல்லாம் வகித்தாரு? இந்தியாவில எந்த மாரி அவருக்கு பதவி இருந்ததா? இந்த மாரிலாம் கொஞ்சம் தேடி பார்த்து இங்கேயே எழுதி வச்சுக்கோமா. அதுக்கப்புறம் நீங்க பாலிட்டி பார்க்கும்போதும், அ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதாவது பார்க்கும்போதும் நீங்க பார்த்துக்கோங்க. ஆனா இப்போதைக்கு இத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டு இருந்தனர். அப்போ ஒரு மிகப்பெரிய தேசத்தந்தை அவர் வந்து உட்கார்ந்திருக்கும் போது மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்றுகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜியோடைய வீட்டுல. அப்போது அங்க வந்த பாரதியார் யார் வராங்க பாத்தீங்கன்னா, உள்ள பாரதியார் வராரு. விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார். அமர்ந்தார். அப்போ
வந்து அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு, "திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன்." அவரு சொல்றாரு, "காந்தி அவர்களே, நான் இன்று மாலை வந்துட்டு பொதுக்கூட்டத்திற்கு ஒண்ணு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா?" என்று கேட்டார். இப்ப காந்தி கிட்ட அவர் கேட்கிறாரு. அதற்கு காந்தி சொல்றாரு, "இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது." வேற பணின்னா வேற வேலை இருக்கிறது. உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா? என்று கேட்டார் காந்தியடிகள். அதாவது எனக்கு வேற வேலை இருக்குது. உங்களுடைய பொதுக்கூட்டத்தை நான் வந்து தலைமை தாங்கணும். நாளைக்கு நடத்த முடியுமான்னு கேட்கிறாரு காந்தியடிகள். அதற்கு அது முடியாது. திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும். தாங்கள் தொடங்கப் போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறிய பாரதியார், நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். அதாவது என்ன சொல்றேன்னா, முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா, இவர் தலைமை தாங்கறதுக்கு தான் அழைத்திருப்பாரு. ஆனா, நாளைக்கு அதாவது அன்னைக்கு மாலை நடத்துறாருன்னா, அப்ப எத்தனை பேர் இதற்காக வந்துட்டு அவரு அழைச்சிருப்பாரு. அப்ப இவர் வருவதற்காக எல்லாரையும் போயிட்டு இது பண்ண முடியுமா? அதனால என்ன சொல்றாரு பண்ண எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் எப்படியாப்பட்ட தேசத் தலைவராக இருந்தாலும், அவரு அரிதாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு வர்றது அரிதாக இருந்தாலும், ஆனாலும் என்ன சொல்றாரு, "மாத்த முடியாது. உங்களுடைய வேலைய நீங்க செய்யுங்க. என்னுடைய வேலைய நான் செய்றேன். நான் போய் வரேன்னு" சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த மாற்று கருத்து தெரிவிக்கல. அவருடைய வேலை என்னவோ அத அவரு செஞ்சுட்டாரு. உங்க வேலை என்னமோ நீங்க பாருங்க. கூப்பிட்டாரு வரல முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்க, அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார். ஏன்னா அப்படிப்பட்டவர் பாருங்க. இப்படி இப்படி ஒரு தேச தந்தைக்கே பக்கத்துல எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு எழுந்து நின்னு மரியாதையா வந்து நிமித்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கல அவரு. ஏன்னா, அவருக்கு அந்த அளவுக்கு இவருக்கு எப்படி தேசிய நாட்டுப்பற்று இருக்குதோ, அதே அளவுக்கு அவருக்கும் அவருடைய பாடல்கள்லயும், அவருடைய கருத்துக்கள்லயும் அவருக்கும் இருந்திருக்கும். அதனால அவர பத்தி அவருக்கு வியக்கத்தக்க அளவுக்கு அவருக்கு இல்ல. அதனால சர்வசாதாரணமா அவர் பக்கத்துல போயிட்டு அவரும் அமர்ந்து அவருடைய இருந்திருப்பாரு. அதேதான் அவருக்கு எப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது யாருன்னா காந்திக்கு. அப்போ வியப்புடன் கேட்டார். "இது எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர்" என்றார் ராஜாஜி. "அப்படியா? இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும்" என்றார் காந்தியடிகள். அப்போ அப்படின்னா அவர் கவிஞர், தமிழ்நாட்டு கவிஞர்னா, அப்படின்னா அவங்கள பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது? ஷார்ப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை எல்லாம் ஆமா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் பாருங்க, மத்த தலைவர்கள்லாம் நின்னுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தலைவர் நம்ம அதாவது ராஜாஜியும் அவருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரே ஒழிய, ஆனா இவர் என்ன செய்றாரு, அவருக்கும் இவருக்கும் எவ்வளவோ வயது வித்தியாசங்கள் இருந்தாலும், ஆனா இவருக்கும் அவரே விழக்கத்தக்க அடிப்படையுடைய பண்புகள் இருக்குதுன்னா, அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காந்தியடிகள் வந்து அவருடைய மதிப்பை பாரதியார் பற்றிய மதிப்பீடு வந்துட்டு காந்தியடிகளுடைய மதிப்பீட அறிஞ்சுக்கலாம்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இவரு இவர் வந்து அவர் ஒரு மதிப்பு வச்சிருப்பார் இல்லையா? அது இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் வந்திருப்பார். அப்போ 19 வந்தவரு, மறுபடியும் 21ல வந்திருக்காரு. அப்போது புகைவண்டியில் மதுரைக்கு சென்றார். எங்க போனார்ன்னு பார்த்தீங்கன்னா, புகைவண்டினா ட்ரெயின். அதாவது இப்ப இருக்கிற மாரி எலக்ட்ரிக் ட்ரெயின் மாரி இல்லாம, இப்ப எலக்ட்ரிக் ட்ரெயினா எத்தனையோ ட்ரெயின்லாம் வந்துருச்சு. அது அந்த மாரி இல்லாம, புகைவண்டின்னா என்னது? நம்ம அந்த நிலக்கரி இருக்குது இல்லையா? அந்த நிலக்கரியின் மூலமா இயக்கக்கூடியதான் வந்து ரயில் வண்டி. அந்த வண்டி தான் வந்து அது புகை விட்டுட்டு போகும். அதனால புகை வண்டியில மதுரைக்கு சென்றார். அப்போ செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்து இருப்பதை கண்டார். அதாவது ம் மக்கள் மதுரைக்கு போகும்போது, அந்த வழியில இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிறு துண்டு மட்டும் தான் இடுப்புல அணிந்திருந்தாங்கன்னா, அதை வந்து காந்தியடிகள் வந்து பார்க்கல. அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலப்பாகை அணிவதை வழக்கமாக அப்ப மதுரைக்கு வரும்போது எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடைகள் வந்துட்டு நல்ல நீளமான முழு வேட்டியும், முழு சட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தலைப்பாகை தலையில இந்த மாதிரி ஒரு உடை அணிவதை தான் வழக்கமாக வச்சிருந்தாருன்னா, அதாவது ஒரு சிறு துண்டே வந்துட்டு இங்க இருக்கிற மக்கள் அணிந்திருக்கன்னா, இவர் உடுத்திய உடைகள் வந்து பல பேரினுடைய உடையாக இருந்திருக்கு இல்லையா? அதுதான் அவருடைய பார்வையில இருந்தது. அப்போ அதுலருந்து என்ன பண்ணாரு, பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் கூட இல்லாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா, இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து நல்ல ஒரு வக்கீல் படிப்பு படிச்சுட்டு, அங்க இருந்துட்டு வக்கீலாகலாம் வாதாடிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மக்கள் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு மக்களுடைய நிலைமையே பார்க்க வந்திருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்பதான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது தான் இப்பதான் பார்க்குறாரு எப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறாங்க. ஒரு வேளை உணவுக்கோ, போதிய உடைக்கோ இதெல்லாம் இல்லாம மக்கள் எப்படி இருக்காங்கன்னு, அப்ப தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார். அப்போ அப்படி யோசிச்சவர் நீங்களும் சிந்திக்கணும். சிந்திக்காம இருந்தா என்ன செய்ய முடியாது? பாருங்க.
அதுக்கப்புறம் சிந்தித்தார். மக்கள் நம்ம மட்டும் இவ்ளோ துணி அணியிறதா? மக்கள் எல்லாம் இப்படி துணி உடையே போதிய உடை கூட இல்லாம இருக்கிறாங்களே! அப்படின்னு சிந்திக்கிறாரு. சிந்திச்சா தானே ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது நாம என்ன செய்றது? எந்நேரம் மைண்ட பிஸியா வச்சுக்கிட்டு சிந்திக்கிறதுக்கான நேரம் ஒதுக்குறதில்ல. சிந்திச்சா தானே அந்த மூளை அதுக்குண்டான வேலையே செய்யும். இப்ப நம்ம என்ன செய்றது? எதையாவது ஒண்ணு என்ன செஞ்சுட்டோம், நம்மள அப்படியே போட்டு எங்கேஜ்டா வச்சுக்கிட்டே இருந்தா சிந்திக்கிற திறனே இல்லாம போயிடும். அதனால சிந்திங்க. நீங்களும் சிந்திச்சா தான் செயல்பட முடியும். அப்போ அன்று முதல் வேட்டியும், துண்டும் மட்டுமே அணியத் தொடங்கினார். அன்றிலிருந்து. அப்ப சிந்திக்கிறாரு, மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க. நமக்கு மட்டும் எதுக்கு இத்தனை துணிகள் அப்படின்னும்போது, அன்றிலிருந்து ஒரு வேட்டியும், ஒரு துண்டு மட்டுமே பாருங்க. இது வேட்டி, இது துண்டு. இத மட்டும் தான் அணியிறத நோக்கமா தொடங்கி வச்சுட்டாரு. அப்ப அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த பெருமை தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதுரைக்கு தான் உண்டு. அப்போ அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்திருப்பாரு. உலகம் போற்றிய எளிமை திருக்கோலத்தின் இதுவாகும். ஆமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே போற்றக்கூடிய மிகப்பெரிய திருக்கோலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எளிமையான தோற்றம். ஏன்னா, எத்தனை தலைவர்கள் அதாவது உலக தேசத்தந்தை என்று போற்றப்படக்கூடிய இவரு, இந்த எளிமையான தோற்றத்துல பல நாடுகளுக்கெல்லாம் சென்றிருப்பாரு. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு வட்டமேசை மாநாடுகள்லாம் பங்கேற்றிருப்பாரு. அப்ப எத்தனை தலைவர்களால அந்த எளிமை தோற்றத்தை பார்த்து அ எ இகழ்ச்சி செஞ்சிருப்பாங்க. இதையெல்லாம் பொருட்படுத்தாம, தன்னுடைய வாழ்நாள்ல என்ன நோக்கமோ அத மட்டுமே யாரு சொல்றதையும் அவரு எந்த ஒரு கேலி கூத்துக்கும் ஆ ஆளாகியிருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய நோக்கம் என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தார். அப்ப காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இங்க ஒரு கேள்விமா, காரைக்குடி வந்துட்டு இது எந்த மாவட்டத்தில் வருது? இல்ல காரைக்குடி என்பது மாவட்டமா என்னன்ட்டு பாருங்க. அப்போது கானாடு காத்தான் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார். யாரோட ஊர்ல பார்த்தீங்கன்னா, கானாடு காத்தான் என்பது ஒரு ஊரு. அது காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற ஊரு. அங்க ஒருத்தர் வீடு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட வீட்ல வந்து தங்கியிருக்கிற அந்த ஊர்ல. அந்த வீடு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருள்கள் நிறைந்து இருந்தன. அப்போ அவருடைய வீடு பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமான நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலியா இருந்த அந்த வீடு வந்துட்டு, அதே மாரி எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்காரம். வெளிநாட்டிலிருந்து அலங்கார பொருட்கள்லாம் அவருடைய வீட்ட வந்து அலங்காரம் செஞ்சிருக்கு. அதாவது நம்ப நாட்ல, அதாவது "என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்" அப்படின்றத நம்ம பாடல் வரிகள்லாம் படிச்சிருவோம். நம்ப நாட்ல இல்லாத அலங்கார பொருட்கள், அதாவது நம்மள நாட்ல அவ்வளவு கைவினை பொருட்கள் அவ்வளவு இருந்தது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க இருந்துன்னா, இந்த இங்கிலாந்தில் இருந்த தொழில் புரட்சியால இது எல்லாமே முடக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட நாடான இந்தியா, இந்த தொழில் புரட்சிக்கால இங்க இருக்கிற குடிசை தொழில்கள பார்த்திருப்போம். குடிசை தொழில்கள்லாம் அன்னைய காலகட்டத்தில எல்லா கைவினைஞர்களும் இந்தியாவுல இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற இந்த நாட்ல நம்ம இந்த ரவுலட் சட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்துலலாம் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் புறக்கணிக்க தான் இதனுடைய நோக்கமாக இருந்திருக்கும். ஆனா, இவரு இப்ப பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, 21 தானே 20 தானே ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கும். அப்போ இப்படி நம்ம நாட்ல இவ்ளோ பொருட்கள் நம்மள பார்த்துக்கிறதுக்கு நமக்கே இருக்கும்போது, வெளிநாட்ல இருக்கிற பொருளால அலங்கரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு சொல்றாரு, அவர வீட்ட பார்த்துட்டு. அப்போ காந்தியடிகள் அந்த நண்பரிடம், "உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருள்களால் அழகு செய்து இருக்கிறீர்கள். அதற்கு செலவு செய்த பணத்தில் 10ல் 1 பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் இதை விட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார். அதாவது நம்ம நாட்ல இல்லாத அலங்கார பொருட்களா, கைவினைஞர்களா அந்த அளவுக்கு கொட்டி கிடக்குது. கைவினைஞர்களே முடக்கியிருப்பாங்க. இந்த இங்கிலாந்துல இருக்க தொழில் புரட்சியால முடக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு வளங்கள் இருக்கிற இந்த நாட்ல, நீங்க ரூ. 10 ரூ. 1 குடுத்தீங்கன்னா, இதை விட நானு இந்த இந்தியாவுல இருக்கிற பொருட்களை கொண்டு உங்க வீட்ட இதை விட அழகுபடுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இதனை கேட்டு அவர் தலைகுனிந்தார். ஆமா, ஏன் தலைகுனியாத அவரு? ஏன்னா இந்தியாவுல அவ்ளோ செல்வ செழிப்பு மிக்க நாடாக இருக்குது. அந்த இல்லாத பொருட்களே கிடையாது. இல்லாத கலைகளே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து தலைகுனிவார். அப்ப இதனை கேட்டு அன்பர் தலைகுனிந்து அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அந்த வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டியிருப்பார். அப்போ அதுக்கப்புறம் இத சொன்னத அவர் என்ன செஞ்சிருப்பாரு, எல்லா பொருட்களும் வெளிநாட்டு பொருட்கள நீக்கிட்டு ஆ அதெல்லாம் இல்லாதத பார்த்து அவரை வந்து பாராட்டியிருப்பாரு காந்தியடிகள். அப்போ காந்தியடிகள் ஒரு முறை மதுரையில் தங்கியிருந்தார். அப்போ மறுபடியும் பாருங்க எத்தன ஒரு முறை எத்தன முறை தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பார் பாருங்க. அப்போ தமிழ்நாட்டிற்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மேல கொண்ட அன்பு, அந்த தமிழ்நாட்டின் மீது அன்பும், மக்கள் மேல அன்பும், மக்கள் பேசக்கூடிய மொழியின் மேலயும் ஈடுபாடு இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டிற்கு பலமுறை வந்து வருகை தந்திருப்பார். அப்போ மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர். அப்போ மதுரைக்கு வந்தார் இல்லையா? அப்ப மதுரையில இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா? அப்படி வந்து தலைவர்கள் வந்து அழைத்ததை வந்துட்டு அவர் வந்துட்டு அழைச்சிருக்காங்க. அப்போ அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள்
காந்தியடிகள் கேட்டார். ஏன்னா, அப்போ தீண்டாமை என்பது பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குது? தலைவிரித்து ஆடுகிறது தமிழ்நாட்டுலன்ற எல்லா நாடுகள்லயுமே தான் இருக்கு. அப்போ அந்த கேள்வி என்ன கேட்குன்னா, என்ன தீண்டாமை இருக்கிறதுனால, அப்போ எல்லா மக்களுக்கும் செல்றதுக்கு அந்த கோவிலுக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை என்றனர். அப்படியானால் அங்கே நான் வரமாட்டேன் அப்படின்றது கூறிவிட்டார். அதுக்கப்புறம் அப்ப மக்களுக்கே அனுமதி இல்லன்னா, அப்ப எனக்கும் இல்ல அப்படின்றது அவர் போல. அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்படுது. அப்ப பல ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் வந்துட்டு எல்லா சாரர் மக்களுக்கும் வந்து அந்த கோவிலுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்ட பின்னாடி, அதன் பிறகு மதுரைக்கு வந்திருப்பார் இல்லையா? வந்தபோது தான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார் அப்படின்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க மக்கள் மேல அன்பினால மக்களும் அவரும் வந்துட்டு எந்த ஒரு வேறுபாடையும் அதாவது தேச தந்தை என்று போற்றப்பட்டாலும் அவர் எப்படி இந்த எளிமையான தோற்றத்தை மக்களோட மக்களாக மக்களுடைய உணர்வு மக்களுடைய அந்த அன்பு இதுதான் அவர் வந்து நோக்கமாக வாழ்நாள் முழுவதும் எளிமையானதா மக்களாக தான் இருந்து வாழ்ந்தாரே ஒழிய அப்ப மக்கள் வழியில இருந்து சிந்தித்ததுனாலதான் மக்களுக்கு அவர் வந்துட்டு இயன்ற அளவுக்கு அவரோட வாழ்நாள் முழுவதும் செஞ்சுட்டு போனார். இதுதான் அதனுடைய கருத்து. அப்ப இதே போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது. இங்க ஒரு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். குற்றாலம் வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது? அதாவது தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டமா? இல்லாட்டி தென்காசி மாவட்டமா தற்போதுன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி எந்த மாவட்டத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது நீங்க தமிழ் நெறைய இந்த குற்றாலம் என்ற இடத்த வந்து தமிழ்ல நெறைய படிப்பீங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு குற்றாலம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டுக்கு கிட்ட இருக்குதுன்னா, அப்போ அந்த ஸ்டேட் வந்து அத்தனை எழில் மிகுந்த ஒரு இயற்கை வளம் கொண்டது பகுதியில இருக்குதுன்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த மாவட்டம் வந்துட்டு எப்படி இருக்குன்றது ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ இதனுடைய பொருள் விளங்கும். அப்போ குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை வந்து அளிக்கப்பட்டிருந்தது. அப்போ குற்றால அருவியில குளிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது. அதன் வழியாக செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. அப்போ கோவில் இங்க இருக்குதுன்னா, குற்றாலம் இங்க இருக்குதுன்னா, குற்றாலத்துக்கு போற வழியில வந்துட்டு கோவில் இருக்குதுன்னா, இந்த கோவிலுக்கு பராமரிக்கிறவங்க யாரு? அந்த மேல் வகுப்பினை சார்ந்தவங்க தான். அப்போ இப்படிப்பட்ட இந்த காந்தி எந்த வகுப்பை சார்ந்தவர்ன்னு தேடி பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட இங்க பாரதியாரே எந்த வகுப்பை சார்ந்தவர்ன்னு பாருங்க. ஆனாலும் மக்கள் மேல இருந்த அந்த அன்பினால, மக்கள் படுற அந்த கஷ்டத்தினால, மக்களை வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால, அவங்க எந்த மாதிரிலாம் மக்களுக்காக ஆதரவா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. அதே மக்கள் தான் மக்களோட மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த மாதிரி ஒரு பாராபட்சம் இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த கோவில் இருந்தது. அப்ப இந்த கோவிலுக்கு போறதுக்கு கோவில இந்த மக்கள் வந்து போகக்கூடாது இல்லையா? ஏன்னா தீண்டாமை என்றுதான் பெரிய தலைவிரித்து ஆடுது இல்லையா? அப்ப இத தாண்டி போனோம்னா, இப்ப இந்த இந்த கடவுள் வந்துட்டு எந்த மக்களையும் பாகுபடுத்தி பார்க்கல. மக்களாகிய நாம தான் என்ன செய்றோம்? பிரிச்சு வச்சிருக்கோம். அப்படி போகும்போது மறுக்கப்பட்டதுனால, அப்ப அருவியில குளிக்க தடை கிடையாது. ஆனா போற வழிதான் போகுறதுக்கு இந்த சாலையில எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளாவுல படிச்சிருப்போங்க. இது கேரளா, தமிழ்நாடுன்னு கிடையாது. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல கூட அந்த இனவெறி கருப்பின மக்கள், வெள்ளை இன மக்கள் வந்து இன்னைக்கும் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலயும் இதுவும் இன்னைய வரைக்கும் இருக்கதான் செய்யுது. அந்த மக்கள் வந்து இந்த பழமைவாதத்திலிருந்து இன்ன வரைக்கும் முழுமையாக அடைந்தாங்கன்னா இல்லைன்றது தான் அதனுடைய பொருள்மா. அதுக்கப்புறம் பாருங்க. அதுக்கப்புறம் அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துட்டார். அப்ப மக்களுக்கே இல்லாதது எனக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்துட்டார். அதுக்கப்புறம் மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிந்தது. அப்போ மனிதர்களுக்கிட்ட என்ன எல்லாரும் மனிதர்கள், ஆண் பெண் என்பதும் வேறுபாடு, அதுவும் ஆணும் பெண்ணும் சமம் சொல்லிட்டோம். மனிதர்கள் எல்லாரும் மனித இனம் தான். அதுல என்ன வேறுபாடு, உயர்வு தாழ்வு எங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்நாள் முழுவதும் என்ன செஞ்சாருன்னா அதுல பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல உறுதியாக இருந்தார். காந்தியடிகள் தமக்கும் அவருக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றிய இதுதான் வந்துட்டு காந்தியடிகள் தமிழ் மொழியின் மீது பற்றினால தமிழ் மொழியில அவருடைய பெயர் வந்துட்டு கையெழுத்து வந்து இட்டதுதான் இந்த பெயர் காந்தின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, தமிழுக்கும் தமிழ் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியிருக்கிறான். அப்ப தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலம் இங்க ஒரு ஹோம்ஒர்க்குமா. தென்னாப்பிரிக்காவில் எந்த ஆண்டு போனாரு, எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில இருந்து வந்தாரு, தென்னாப்பிரிக்காவுக்கு எதற்கு போனாரு, எந்த மக்களுக்காக அங்க வந்து போராடினாரு, அந்த போராட்டத்தினுடைய அந்த சத்தியாகிரகம் என்ற போராட்டம் வந்து எங்க வந்து தொடங்கினார்? இந்தியாவில் தொடங்கினாராம், இல்ல அங்க தென் ஆப்பிரிக்காவில் தொடங்கப்பட்டதான்னு சொல்லிட்டு எத்தனை கேள்விகளுக்கு இங்க பதில் நீங்க எழுதி வச்சுக்கோங்கம்மா. இதெல்லாம் உங்களுக்கு ஐஎன்எம் படிக்கும் போதோ பாலிட்டி படிக்கும் போது உங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும். சின்ன சின்னதா சேர்த்துக்கிட்டே போங்க. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்றுக்கொண்ட
கொண்டு தொடங்கியதாக கூறு. அப்போ தமிழ் மொழியை வந்து நான் தென்னாப்பிரிக்காவில் தமிழ் மக்கள் இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்க கூட பேசுறதுக்காக அப்போ பேசுறதுக்கோ, எழுதுறதுக்கோ, ஒரு விஷயங்கள் வந்துட்டு அரசுகிட்ட கொண்டு செல்றதுக்கோ, இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவைப்பட்டுருக்கலாம். அந்த மக்கள்கிட்ட ஒரு கருத்து தெரிவிக்கணும்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு நீங்க ஒரு ஒரு இப்போ இங்கிருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போறீங்க. அந்த மொழி தெரிஞ்சா தான் அங்க அந்த மக்களோட நீங்க பேச முடியும். நீங்க அந்த ஆங்கிலம் என்பது அந்த மொழிய விட்டுடுங்க. எல்லாருக்கும் பொதுவான மொழிய விட்டுடுங்க. அது இல்லாத போது, அப்போ அந்த மொழிய நீங்க தெரியலனா என்ன செய்ய முடியும்? எப்படி வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியும்? அதுதான் இதனுடைய பொருள். அப்போ ஜி.யு. தமிழ் மொழியில் கற்க தொடங்கியதாக கூறு. அப்ப ஜி.யு. போப் வந்து எழுதிய தமிழ் கையேடு இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர். ஒரு ஆங்கிலேயர் தான் வந்துட்டு ஜி.யு. போப். இவங்கலாம் எதற்கு வந்தாங்கன்னா, அந்த கிறிஸ்டியானிட்டி வந்துட்டு இந்தியாவுல வந்து பரப்புதற்காகவும், அதுக்காக தான் வந்திருப்பாங்க. அதாவது கிறிஸ்டியன் மிஷனரி வந்து பரப்புறதுக்காக தான், கிறிஸ்துவ சமயத்தை போதிப்பதற்காக தான் வந்திருப்பாங்க. ஆனால் தமிழ் மொழியின் மேல வந்துட்டு தமிழ்ல இப்படி வந்துட்டு ஏதோ ஒரு வகையில படிச்சிருந்தாலும், அதுல இருக்கிற அந்த பொருள்களை உணர்ந்து இப்படிப்பட்ட நூல்களை படிச்சதுனால, அதுல பேரார்வம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தமிழ் மொழியிலேயே வந்து பல நூல்களை வந்து இயற்றியிருப்பாங்கல்ல, ஆங்கில ஆ ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் கிடையாது. அதாவது ஒரு ஆங்கிலேயர் தான் வருவாங்க. அப்போ அதான் ஆங்கிலம் பேசக்கூடியவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ் கையேடு என்று தமிழ் கையேடுன்னு என்பது நம்ம படிக்கிறோம்ல டிக்ஷனரி தமிழ்லேருந்து இங்கிலீஷ் அந்த மாரி வந்துட்டு, தமிழ் கையேடே வந்து தமிழ் டிக்ஷனரியே வந்து எழுதியிருக்காருன்னா, அப்ப எந்த அளவுக்கு தமிழ்ல புலமை பெற்றிருப்பாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த நூல் வந்து தமிழ் கையேடு வந்து அவரை கவர்ந்ததாகவும், திருக்குறளை அவரை வந்து பெரிதும் கவர்ந்த நூலுன்னு சொல்லிட்டு, இந்த 2 நூலையும் வந்து சொல்லியிருக்காரு காந்தி. அதுக்கப்புறம் 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு. இலக்கிய மாநாடுன்னா என்னது? இப்ப இலக்கிய மாநாடுனா வந்து நூல்கள், பல நூல்களுக்கான மாநாடுகள்லாம் நடக்குது. இப்ப கூட நம்ம தமிழ்நாட்டு இலக்கியத்திற்கான விருதுகள்லாம் வழங்கப்பட்டது. எந்த மாரி இலக்கியத்திற்கு விருதுகள் வழங்குறாங்க, அந்த மாரிலாம் கொஞ்சம் பாருங்க. அப்போ யாருக்கெல்லாம் இப்போ வந்து இலக்கியத்திற்கான விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்றத பாருங்க. அப்போ உவே சாமிநாதன் மூலியமா காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா, 1937ல சென்னையில இலக்கியத்திற்கான மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். அதற்கு யார் தலைமைன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் தான் 37ல வந்திருந்து தலைமை வகித்திருக்கார் அந்த மாநாட்டிற்கு. அப்போ உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்திருப்பார். இவர் வந்து தலைவராகவும், இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உவே சாமிநாதர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய உவே சாமிநாதர் வந்துட்டு வரவேற்பு குழு தலைவராக இருந்திருப்பார். அப்போ உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். அப்போ தமிழ் தாத்தான்னா, அப்போ எந்த அளவுக்கு தமிழுக்கு பணி செய்ததுனால தான் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டனாம். அப்போ தமிழை எந்த அளவுக்கு ஒரு தமிழ் மொழிகள நூல்களை எல்லாம் திரட்டியிருப்பாரு. ஓலைச்சுவடிகளிலிருந்தா ஒன்று சேகரிச்சிருப்பாரு. பல மொழிகளை வகைப்படுத்தியிருப்பாரு. உரை எழுதியிருப்பாரு. அப்படி சிறப்புற்று இருந்த அவர் வந்துட்டு, அந்த தமிழ் உரை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ அவருடைய தமிழ் உரை வந்துட்டு, ஒரு மற்ற மொழி பேசக்கூடிய ஒருத்தரையே கவர்ந்திருக்குன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவருடைய தமிழ் உரை இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதனால இவர் வந்துட்டு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சு, அதனால என்ன சொல்லியிருப்பாரு பாருங்க, "இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது" என்று காந்தியடிகள் வந்து கூறியிருப்பார். அப்போ எந்த அளவுக்கு வந்து தமிழ் மொழியில அவர் பேசியிருந்தாருன்னா, அந்த மொழியின் மீது வந்துட்டு ஒரு ஆர்வமே ஏற்பட்டிருக்குன்னா, அந்த மொழிக்கான சிறப்பு பாருங்க, அவர் பேசின விதத்த பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த செய்திகள் மூலம் ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்றும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம். மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ளலாம். அதாவது இந்த நிகழ்வுகள்லாம் இருந்துச்சுல்லையா ஒரு தமிழ்நாட்டிற்கு வந்த நிகழ்வுகள், இத்தனை நிகழ்வுகள் வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்கல்ல, இந்த நிகழ்வுகள் மூலம் வந்துட்டு ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் எப்படி மலர வேண்டும்? காந்தியடிகளின் உள்ள உறுதியை வந்து அப்போ அவர் எவ்வளோ வந்துட்டு அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்திற்காக ஒரே ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். தமிழ் மொழி மேல வந்து அவருக்கு எப்படி வந்து பற்று இருந்ததோ, இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா வந்து இவர பத்தி குடுத்துருக்காங்கம்மா. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, எங்கிருந்தோ வெளி மாநிலத்திலிருந்து வந்த காந்தியடிகள் தமிழ் மொழி மேலயும், தமிழ் மக்கள் மேலயும், தமிழ்நாட்டின் மேலயும் எவ்வளவு பற்று இருந்தால், அவர் வந்துட்டு இதெல்லாம் வந்து தமிழ் மக்களுக்காக வந்துட்டு மாற்றியிருப்பார் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். அப்போ ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு தான் இன்றைக்கு இருக்கிற இந்திய நாடு வந்து வளர்ந்து நிற்கிறதுக்கு ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் தான் இதனுடைய பொருள்மா. இதோட வந்து இந்த பாடம் முடியுதும்மா. தேங்க் யூ. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார் குடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு தென்னிந்தியாவில் வந்துட்டு வீர பெண்மணியான வேலு நாச்சியார் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்திய விடுதலைக்கு வந்து அவருடைய பங்களிப்பு என்ன? இதே மாரி ஒவ்வொரு சிறு சிறு அதாவது இவங்கெல்லாம் கொஞ்சம் புரட்சி செஞ்சு இது வந்து பேசப்படும். இவங்களை சார்ந்து எத்தனை உயிர்கள் வந்துட்டு இறந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கிறதுன்னு பாருங்க அப்போ. அப்போ இதுக்கெல்லாம் எதனா ஈடு இணை இருக்கா? எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க தலைவர்கள், நிறைய உயிர் சேதம் எல்லாமே போனதுனால தான் இன்னைக்கு நாம இந்தியா என்ற ஒரு நாட வந்துட்டு நாம ஆ இருக்கோம். இதோட இந்த பாடம் முடியுதும்மா. ஓகேம்மா. தேங்க் யூ. எல்லாருக்கும் இனிய
பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லபடியா பொங்கல் நல்லா கொண்டாடுங்க. 4 நாட்கள் பொங்கல் அதாவது இந்தியாவிலேயே, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த கலாச்சாரமான பொங்கல் திருநாள் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல வந்து சிறப்பா கொண்டாடுற திருவிழா எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான பெருமைன்னு சொல்லணும்னா, இந்த தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள். இத நல்லா 4 நாள் கொண்டாடிட்டு, அதுக்கப்புறம் அதாவது படிக்கணும், எக்ஸாம் இருக்குது, இதையெல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு, நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு, அதாவது இந்த பண்பாடு மிக்க உடையாகட்டும், இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறத அப்படிப்பட்ட சிறப்பான இந்த மாதிரி ஒரு பொங்கல் ஒரு மத்த மாநிலங்கள்ல கொண்டாடணும். ஆனா, நம்ம தமிழ் மொழிக்கே உரித்தானது மாரி எங்கேயாவது கொண்டாடுறாங்களான்னு பாருங்க. அதுக்கு ஈடு இணையே எங்கேயுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு திருநாள என்ன செய்யுங்க, நல்ல மகிழ்ச்சியோட கொண்டாடுங்க. ஆ முதல் நாள் வந்துட்டு இங்க ஒரு விஷயம் சொல்லணும். முதல் நாள் வந்துட்டு போகி, 2வது நாள் வந்துட்டு தைப்பொங்கல், 3வது நாள் வந்து மாட்டுப்பொங்கல், 4வது நாள் தான் காணும் பொங்கல். கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. அதாவது புதியன கழிதலும், புதியன புகுதலும், பழையன கழிதலும்னு சொல்லுவாங்க. ம். பழையன கழிதல். அதாவது புதுசை வந்து வரவேற்கணும். அதான் தை திருநாள். தை 1ஆம் தேதி தை 1ஆம் தேதி தான் வந்துட்டு ஆ திருநாள் சொல்லுவாங்க இல்லையா? அத வந்துட்டு நம்ம வரவேற்கிறதுக்கும், பழைய வந்துட்டு கழிக்கணும். ஆனா, நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா, வீட்ல இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைங்களெல்லாம், ஒரு வருஷத்து குப்பைங்களெல்லாம் சேர்த்து எரிச்சு, பொல்யூஷன ஆக்கி, அந்த மாதிரி பண்ணாம, அழகா பழசையெல்லாம் நீக்குங்க. தேவையில்லாததெல்லாம் நீக்கிட்டு, புதுசா வந்து வரவேற்குங்க. அந்த மாரி இது பண்ணுங்க. ஆனா, தேவையில்லாத எல்லா பொருட்களையும் எரிச்சு, பொல்யூஷன வந்து ஆக்காதீங்க. இது நம்ம படிச்சு நாம வந்து நம்மள இருந்து தான் ஒரு மாற்றம் வந்து உருவாகும். எல்லாரும் செய்றாங்கன்னு. அதாவது இவங்க பழையன கழிக்கிறது தான் வந்து வீட்ல இருக்கிற பழச நீக்கிட்டு, போட்டு எரிக்க சொல்லல. நீக்கிட்டு புதுச வந்து வரவேற்குங்க. ஏன்னா, மறுநாள் வந்து என்ன வருது? தை திருநாள்ன்னு சொல்லிட்டு அது அதன் அடிப்படையில சொல்லிருவோம். ஆனா, நம்ம என்ன செய்றது? வருஷத்துக்கு ஒரு பொருள சேர்த்து வச்சு எரிக்கிறது. எல்லாத்தையும் பொல்யூஷன் ஆக்குறது. ரோடு கூட தெரியாம, ஆ இதுல பாருங்க எத்தன பேரு வீசிங் இருப்பாங்க. எத்தன பேருக்கு உடல்நல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதனால எவ்வளோ பேருக்கு மூச்சு திணறல்லாம் ஏற்படும்னு பாருங்க. அத மாரிலாம் இல்லாம, நல்லா வந்துட்டு என்ன செய்யணும்? நமக்கு என்ன ஒரு அறிவுபூர்வமா எப்படி இது பாதிக்காத அளவுக்கு தான் இது எந்த ஒரு விசேஷமானாலும் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் 2வது நாள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியனுக்கு வழிபடுவாங்க. அதாவது புது பானையில வந்து பொங்கலிட்டு, அதாவது நம்ம அறுவடை செய்த பொருட்களை அதாவது அந்த மாதத்தில் அறுவடை செய்த பொருட்களை வந்து பச்சரிசி பொங்கலிட்டு அந்த மாரி வந்து செய்வாங்க. அது வந்து இறைவனுக்கும் சரி, இயற்கைக்கும் சரி, சூரியனுக்கும் சரி, எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு நன்றி தெரிவிக்க நாளாக இருந்திருக்கும். 3வது நாள் வந்துட்டு மாட்டுப் பொங்கல். அதாவது வந்து நம்ம உழைக்கக்கூடிய வர்க்கம். இப்போ வந்து டிராக்டர் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து மிஷின்ஸ் வந்துருச்சு. அதைத்தான் காந்தியடிகள் வந்து எதிர்த்திருப்பாரு. இப்ப மிஷினுக்கு வேலை வந்ததுனால மக்களுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. அததான் அவர் வந்துட்டு முக்கியமா அது வேண்டான்னே சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்காக உழைத்த அந்த மாடுகளுக்கு வந்துட்டு அதுவும் தான் செல்வம்னு நம்ம படிச்சிருப்போம். அதற்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காகவும், 4வது நாள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காணும் பொங்கல். காணும்னா யார பொங்கல்னா, உற்றார், உறவினர்கள் கூட, சொந்தங்கள் கூட நல்லா மகிழ்ந்து இனிப்பை பரிமாறிக்கொண்டு, அவங்களை பார்த்துட்டு, நலம் விசாரிச்சுட்டு, இந்த மாரி வந்து பொங்கலை வந்து நன்றாக செலப்ரேட் பண்ணுங்க. ஏதோ நம்ம இது பொங்கல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸாம புக்க வச்சுட்டு படிச்சுக்கிட்டு, அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும் அப்படின்றது எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம், எப்ப வேணாலும். ஆனா, வருடத்திற்கு ஒரு நாள் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கேன உரித்தான நாள் எங்கெங்கிருந்தோ போறாங்க. எங்கெங்கிருந்து சொந்த நாட்ல போய் கொண்டாடுறாங்க. அந்த மாரி ஒரு சிறப்பான நாள போயிட்டு நல்லா மகிழ்ச்சியோட அதாவது உற்றார் சொந்தக்காரங்களோட நல்லபடியா கொண்டாடிட்டு, அதுக்கப்புறம் ஒரு புத்தகத்த எடுத்து, இதுதான் வாழ்க்கை. முதல்ல வந்துட்டு வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து நம்முடைய கனவு. அதுக்கப்புறம் அது செகண்டரி இது வந்துட்டு. இத நம்ம நம்ம நெனச்சா இத அடைஞ்சுக்கலாம். அவ்வளோதான். அத வந்துட்டு நம்ம எல்லார் கூட சேர்ந்தார் போல தான் அத செய்ய முடியும். அதனால நல்லா பொங்கலை கொண்டாடிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்புகளா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு வகுப்புகளா குடுக்குறேன். ஒவ்வொரு பாடங்களா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டா முடிச்சுட்டே வருவோமா, அதே மாரி நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். உள்வாங்கிக்கோங்க. வாழ்க்கையில நம்ம வந்துட்டு நல்ல முதல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கருத்துக்கள நல்ல வந்து எது எது நல்ல பண்புகளோ அத நம்ம வாழ்க்கையில பின்பற்றிட்டு, அதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும்? நமக்கு தேவையான அந்த வேலை மூலியமா நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும். முதல்ல வந்து சமுதாயத்துல பாருங்க. சமுதாயத்துல மாற்றம்னா வந்து மறுமலர்ச்சின்னா என்னது? பழச கழிஞ்சுட்டு புதுசுக்கு வரதான் வந்து மறுமலர்ச்சி. ரெனைசன்ஸ்னா அதுதான் அதனுடைய பொருள். ஓகேம்மா. தேங்க் யூ. அடுத்த வகுப்புல வந்து பொங்கல் கழிச்சு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல்மா. தேங்க் யூ.